மித்ரா, என்ன மனிஷா? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்னா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையா? நல்லாவே தெரியுது, அதனால தான் கேக்குறேன். நீ எதுக்கு லக்ஷ்மி கூட சேர்ந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்க? இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல தேவைகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல மனிஷா. லக்ஷ்மி ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. அவ வேலையை அவளால பாத்துக்க முடியும். அவளுக்கு தேவையானதெல்லாம் அவளே பாத்துப்பா. நடுவுல உதவி எதுக்கு அவளுக்கு? இங்க பாரு மனிஷா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. சில நேரங்கள்ல யாராவது ஒருத்தங்க சொன்னாதான் அவங்க ஹெல்த்தை பத்தி கேர் எடுத்துப்பாங்க. இந்த விஷயத்துல நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான். ஆமா, ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ அதை பிரச்சனையாக்க நினைக்கிற? ஓ, என் கவலை உனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுதா? இங்க பாரு மனிஷா, ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் எடுத்துக்கணுமோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் எடுத்துக்கணும். எது வரைக்கும் யோசிக்கணுமோ அது வரைக்கும் மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு பூத கண்ணாடியில வச்சு பார்த்தா ஒவ்வொன்றும் பெருசாதான் கண்ணுக்கு தெரியும், எல்லாம் தப்பாதான் கண்ணுக்கு தெரியும். இந்த விஷயத்தை பத்தி நீ பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். போன்ல சொல்றதை விட அந்த குட் நியூஸை நேர்ல வந்து சொன்னா நல்லா இருக்குமேனு வந்திருக்கோம். அது என்ன நியூஸ்னு கேட்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் டர்க்கியில கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறது வழக்கம். அவங்க ஒவ்வொரு நாட்டில இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலதிபரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்டோட பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மேனா மித்ராவை செலக்ட் பண்ணிருக்காங்க. உங்க புள்ளையோட ஜாதகத்துல கண்டம் இருக்கு. ஆனா என்ன, அது உங்க மருமக உங்க புள்ள பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவனை மரணத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. உங்க புள்ளையும் மருமகளும் விலகி இருக்கிறது தான் நல்லது. மித்ரா கூட அவன் மனைவி மட்டும்தான் போகணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அது வந்து மேடம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மித்ரா சாரோட வைஃபுக்கு தான் கிடைக்கும். இல்லைன்னா மித்ரா சாரோட பிசினஸ் பார்ட்னர் யாராவது அவர் கூட போகலாம். என்ன நான் பேசிட்டு இருக்க? மாம் இவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் கூட உன்னால எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுது? ஹன்சிகா, சில சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் சில டெசிஷன் எடுக்கணும். அதை சொன்னாலும் உனக்கு புரியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன புரிஞ்சுக்கணும் மித்ரா? லக்ஷ்மி உன் கூட வரது எனக்கு பிடிக்கல. மாம், இந்த விஷயத்துல அதிகமா டிஸ்கஸ் பண்ண நான் விரும்பல. ஏன்னா லக்ஷ்மியை கூட்டிட்டு போகணும்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். What are you talking, மித்ரா?
ஆன்ட்டிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஆன்ட்டிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நீ லக்ஷ்மியை கூட்டிட்டு போறது பிடிக்கவே இல்ல. மனிஷா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் மாம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு இனி எதுவுமே இல்ல மித்ரா. நீயே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இனி என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அண்ணா, நீங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இங்க பாருங்க மாம், நம்ம பர்சனல் விஷயங்களால நம்ம பிசினஸ் விஷயங்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏற்கனவே என் கல்யாண விஷயம், டைவர்ஸ் விஷயம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு நந்தன் குடும்பத்தோட பேரு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுக்கிட்டு வருது. இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் என் கல்யாணத்தை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப லக்ஷ்மியை கூட்டிட்டு போகலைன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நாளைக்கு பிரஸ்ல இந்த கேள்விகள் வெளியில வரும். இன்னொரு தடவை நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி லக்ஷ்மியை அவாய்ட் பண்றது, அவளை விலக்கி வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைமா. ஆனா அதனால என் பிசினஸுக்கு, என் கரியருக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படக்கூடாது. ஒருத்தங்க நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற வாய்ப்பை கொடுக்க கூடாது. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல டார்கெட் ஆக போறது நீங்க தான். மத்தவங்க உங்களை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இங்க பாருங்க மாம், உங்க வார்த்தை மீறுற அளவுக்கு நான் வளரல. நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை.